இந்த உலகத்தில் எத்தனையோ அசுத்தாவிகள் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதற்கு மாறாய் செயல்படுற பேயினுடைய தீய சக்திகள் இருக்குது. ஆனால் இந்த எரிச்சலின் ஆவி ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியுமா? எரிச்சல் இது சின்னவங்களிருந்து பெரியவங்க வர எல்லாரையும் தெரிஞ்சோ தெரியாமல் ஆட்கொள்ளுகிற ஒரு கொடிய நோய். எனக்கு அடிக்கடி எல்லார் வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அதை நினச்சாலே எரிச்சலாக இருக்குது, அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. இதே தாங்க முதல்ல இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த ஆதான் ஏவாள். ஒருவேளை அவங்களுக்கு ஆண்டவர் படைச்சார், அவங்களுக்கு பிறந்த காயின் ஆபேல். இந்த காயினுக்குள்ளே ஒரு நாள் எரிச்சல். ஏன்னா அவன் காணிக்கே கடவுளை ஏற்றுக்கலை, தம்பி காணிக்கே ஏற்றுக்கிட்டார். எரிச்சல் வந்துட்டு எரிச்சலோடு அவன் தம்பிக்கிட்ட பேசினான் இருக்கு. காயின் ஆபேலோடு பேசினான். அவன் என்னத்தை பேசியிருப்பான்? எரிச்சலோட கோபத்தோட வன்முறையை தூண்டுற மாதிரி தான் பேசியிருப்பான். கடைசியில் தம்பியை கொண்டுட்டான். ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது உனக்கு, நீ ஏன் எரிச்சலாக இருக்கிற? நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லைங்கிற. அப்போது எரிச்சல் தனியணுன்னா நம்மளோட வாழ்க்கையில் நன்மை செய்கிற சுபாவம் இருக்குன்னு வைங்களேன், எரிச்சல் வராது. நம்மளை போல தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். சிலர் வாழ்ந்தால் நமக்கு பிடிக்காது, சிலர் நல்லா இருந்தால் பிடிக்காது. நம்ம வீட்டில் நடக்கலாம், அவங்க வீட்டிலே நடக்குதுன்னு இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட பல காரணம், இது ஜென்ம சுபாவங்க. இந்த எரிச்சலின் ஆவி நம்ம விட்டு நீங்கன்னா ஏசப்பா மட்டும்தான் நம்மளை மாற்ற முடியும். ஜெபம் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். யோனா ஒருவேளை நினைவுக்காக பிரசங்கம் பண்ணார், திருந்துங்க மனம் திரும்புங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அந்த நினைவு மக்களுக்கு இறங்கி அவங்கள காப்பாற்றும் போது யோனாவால் பொறுக்க முடியலை. பிரசங்கம் அதாவது சொல்லுவாங்க, படிக்கிறதெல்லாம் வேதம், அறுக்கிறதெல்லாம் வித்தியாசமான காரியம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அதை வச்சுக்கிறோம், ஊழியம் பண்ணுறோம். ஆனால் யாரோட வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடந்துட்டா, நம்ம வீட்டில் நடக்காது நடந்துட்டா நமக்கு ஏன் அவ்வளோ எரிச்சல் கோபம் வருது? வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. நம்மெல்லாம் முடியாது தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த எரிச்சலின் ஆவியை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லணும். யோனாட்ட சொன்னார், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோன்னு கேட்டார். அப்போ எரிச்சலாக இருக்கிறது நல்லதே இல்லைங்க, அது நம்ம சரீரத்துக்கும் கேடு, ஆத்மாவுக்கும் கேடு. அப்போ எரிச்சல் மாறணும்னா நன்மை செய்யணும். அது மாத்திரமல்ல, நம்மளை போல தான் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாருங்கிற உணர்வு வேணும். நான் தான் நல்லா இருக்கணும்ட்டு இல்லை, நம்ம நல்லா இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுறோமோ அதே மாதிரி மற்றவங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரையும் படைச்சார் அவர் தானே. அப்படி தானே? நம்மளை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் தானே எல்லாரும் திருப்திப்படுத்துவார். ஒரு குரங்கு ஒரு மரத்துக்கு கீழே, தேக்கு மரத்துக்கு கீழே படுத்து கிடக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, சரியா? ஆனால் திடீர்னு அந்த தேக்கு மர கொட்டெல்லாம் அது மேலே விழுது, அந்த விதைகளெல்லாம் பொத்துன்னு விழுது. இந்த குரங்குக்கோ எரிச்சல் தாங்க இல்லை. உடனே எழும்பிச்சு, அவ்வளோ கொட்டையும் தூக்கி தூர எரிஞ்சிச்சு. தூரத்தில் ஒரு குறி பார்த்துச்சு. அண்ணா கோவப்படாதீங்க, உங்களை கோவப்படுத்து இந்த தேக்கு கொட்டைக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஒன்று மண்ணில் புதைச்சி வச்சுட்டு நல்ல மிதின்னு வீசிருங்க, அல்லாட்டி ஆற்றுலேயே குளத்துலேயே வீசிடுங்க. உங்கள் எரிச்சலும் தெரிஞ்சிடும், இந்த தேக்கு கொட்டைக்கும் ஒரு நல்ல பாடம் பிறந்துடும், ஒரு நன்மை நடந்துடும். அப்படி சொன்னா, அப்படியே தங்கச்சி நான் அப்படியே செய்கிறேன்னு குரங்கு சொல்லிச்சு. தேக்கு கட்டையெல்லாம் மண்ணில் புதைச்சி வச்சிச்சு, தண்ணியில் எரிஞ்சிச்சு. நாளடைவில் அது மரமாய் வளர்ந்து பலன் தந்தது. நீங்களும் நானும் எரிச்சலை நீக்குவோம், நன்மை செய்வோம், பலன் தருவோம். நன்றி.